காக்கும் வடிவேல் என்ற அந்த பாடலுக்கு சிறந்த முறையில் வாகிருஷ்ணன் அவருடைய பாடலுக்கு இந்த அரங்கத்திலே சிறப்பான முறையில் நடனம் புரிந்த அந்த நர்த்தகிகள் அவருடைய பேர் ஏற்கனவே கூறிவிட்டேன், ஆகவே கைவசம் என்னிடமில்லை. இப்பொழுது அதற்குரிய மரியாதையை செய்வதற்காக மஞ்சுளா சுதாகரன் அவர்களை நண்பர் அழைக்கின்றோம். ஆரம்பமாகின்றன. திருமதி மீரா நித்யானந்தன் அவருடைய மாணவர்களுடைய இசை நிகழ்ச்சி எங்கே அன்பானவர்களே, இசை நிகழ்வினை ஆனந்தமான முறையில் இந்த அரங்கத்தினை கற்று வருகிறோம். प्रभु गणपति परिपूर्ण வாழ்வருளாயே प्रभु गणपति परिपूर्ण வாழ்வருளாயே प्रभु गणपति परिपूर्ण வாழ்வருளாயே प्रभु गणपति 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 சாந்து வணங்கி துடி பாடி ஆடி உந்தன் சந்தரி சரையரை டோமே சாந்து வணங்கி துடி பாடி ஆடி உந்தன் சந்தரி சரையரை டோமே சாந்தி சித்திய சொல் பாக்கியம் யாவை தந்தரு சத்குருவி प्रभु
பட்டக்கிரதத்தை கடவிய பச்சை புயல்
ஆசிரியை திருமதி மீரா திவ்யானந்த் அவருடைய மாணவர் வந்த அந்த சங்கீத இசை நிகழ்ச்சி கண்டு மகிழ்ந்தோம். இங்கே பல உறவுகளை எங்களுடைய தலைவர்கள் இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கட்டும். ஆம், இவர்களை பாராட்டுவதற்காக நாங்கள் அழைப்பது விமலேஸ்வரி பகீரதன் அவர்களை அழைக்கின்றோம். இசை ஞானம் உள்ளவர்கள் கரவொலிகளை எழுப்பி அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கின்றார். இசை ஞானம் உள்ளவர்கள் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் இந்த ஐரோப்பாவிலே எங்களுடைய இசையை கற்க வேண்டிய நிலை உள்ளது. அதனையும் கடந்து எங்களுடைய குழந்தைகள் இந்த இசையை கற்கின்ற ஒரு நோக்கிலே அவர்களுக்கு இடம் கொடுக்கின்றோம். நினைத்து பார்க்க முடியாத பல நிகழ்வுகள், அப்பேற்பட்ட நிகழ்வுகள் இந்த அரங்கத்திலே அரங்கேற இருக்கின்றது. அதற்கு முன்னதாக நாங்கள் ஒரு நன்றி உரையினை வழங்கலாம். அந்த சொற்ப நேரத்திலே என்று நினைத்து இப்பொழுது நிர்வாகம் ஆண்டுதோறும் நடாத்தி வரும் தைப்பொங்கல் விழா நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எமது ஆலய நிர்வாகம் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்நிகழ்வை மங்கள வழக்கேற்றி ஆரம்பித்து வைத்த அனைத்து சிறப்பு விருந்தினருக்கும் முதற்கண் நன்றிகள். குறிப்பாக திருமதி ஏப்ரல் ஜூலியா கம்பெனியினர் எம் ஆலயத்தோடும் ஆன்மீக தேடலோடும் எமது ஆலயத்திற்கு வந்து 10 வருடங்கள் பூர்த்தியாகும். அவர்கள் இருவரும் எமது கலை கலாச்சார பண்புகளோடும் தம்மை இரண்டர கலந்து அன்புடன் நட்புடனும் பழகி வருவது எமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அவர்களுக்கும் எமது நன்றிகள். எமது ஆலய நிர்வாக உறுப்பினர்கள் திரு ரூபன், திரு ஈசன் இருவரும் இப்பொங்கல் விழா நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் எமது நன்றிகள். அடுத்து பொங்கல் விழாவுக்கு நிகழ்ச்சிகளை வழங்கிய பூப்பட்டார் தமிழாலய நிர்வாகம், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் அனைவருக்கும் மனம் நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்நிகழ்வுக்கு நிகழ்ச்சிகளை தந்து தரிய ஆசிரியர்கள், கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றிகள். பொங்கல் விழா நிகழ்வு நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றிகள். மேலும் நிகழ்வை சிறப்பிக்கும் வண்ணம் எமக்கு புகைப்படங்களை எடுத்து உதவிக் கொண்டிருக்கும் புகைப்பட கலைஞர் திரு தமிழன்பன் அவர்களுக்கும் எமது நன்றிகள். பொங்கல் விழா சிறப்பிக்க சுவை மிகுந்த சிற்றுண்டி வகைகளை தயாரித்து வழங்கிய எமது நிர்வாக உறுப்பினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள். எமது ஆலயம் தொடர்பாக சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெப்பமூட்டி மைசூர் தொடர்பாக நீண்ட நாட்களாக பிரச்சனையாக இருந்தது. பழைய இயந்திரங்கள், இணைப்புகள் அனைத்தும் மாற்றப்பட்டு புதிய இயந்திரங்கள் இணைக்கப்பட்டு வேலைகள் நடைபெற்று பெரும் பொருட்செலவு வேலைகள் நடக்கிறது. ஆலயத்தின் கூரை பகுதி நீண்ட நாட்களாக மாற்றுவதற்கு திட்டமில்லை. அதுவும் இவ்வருடம் ஆரம்பிக்கலாம் என்ற யோசனைகள் உண்டு. ஆலயத்திற்கான புதிய தேர் செய்வதற்கு அன்பர்களின் ஆலோசனைகளும் அமைய அதற்கான முன்னெடுப்புகளை செய்ய இருக்கிறோம். எமது திட்டங்கள் அனைத்தும் செயல் வடிவம் பெறுவது
பொதுமக்களாகிய உங்களை ஆதரவில்தான் தங்கியிருக்கிறது. வளமை போல எம்மோடு ஒன்றாக கைகோர்த்து எமது வளர்ச்சிக்கு முழு ஆதரவு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக எனக்கு பலமாக என்னோடு ஒற்றுமையாகவும் உறுதுணையாகவும் பயணிக்கும் எமது ஆலய நிர்வாக உறுப்பினர் அனைவருக்கும் நன்றிகள் கூறி இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி கொண்டாருக்கு ஓய்வுண்டா இல்லை செய் நன்றி ஒன்று மகன்கின்ற அந்த பொங்கலாருடைய குரலிலே அந்த நன்றியினுடைய மரியாதையை சிறப்பான முறையில் எதிர்க்கின்றார்கள் இந்த ஆலய நிர்வாக சபையினர். ஒரு 10 நிமிட இடைவேளை, சரியாக 10 நிமிட இடைவேளை. அதன் பின்பு நிச்சயமாக சிறப்பான நிகழ்வுகள், நீங்கள் எதிர்பார்க்க முடியாத சிறப்பான நிகழ்வுகள் இந்த அரங்கத்திலே இருக்கின்றது. அத்தனை நிகழ்வுகளும் உங்களுடைய உள்ளத்தினை நிச்சயமாக கொள்ளை கொள்ளும். ஆகவே அன்பான உறவுகளே, அன்புக்குரியவர்களே, ஒரு 10 நிமிட இடைவேளை. அப்பொழுது நீங்கள் அங்காங்கே சென்று உங்கள் உறவுகளுடன் கதைத்து ஆனந்தமாக மீண்டும் உங்களுடைய ஆசனத்திலே வந்து அமர்ந்து நிகழ்வுகளை கண்டு மகிழும்படி அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். கேட்பதை விட வேறென்ன கேட்கப் போகிறேன்? திஜுவது புரியுங்கள் சுவாமி. என்றும் எதிலும் எப்போதும் வெற்றியை பெற்று எண்ணங்கள் யாவும்
எனது இதயம் கனிந்த நல்லாசிகள் நலமடைவீர்களாக. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. வா நாரதா, நலம் தானே? அம்மையே, ஈசனே வணங்குகின்றேன். தாங்கள் இருக்க எனக்கு என்ன குறை வந்துவிட போகிறது? நலமோடு இருக்கின்றேன். நலமுடன் தான் உள்ளார். என்ன இன்று கைலாய மலை நாடி வந்துள்ளார்? சம்போ மகாதேவா, நான் ஒரு நற்செய்தி கொண்டு வந்துள்ளேன். நாரதா, இன்று உனக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா? சிவசிவா, அப்படி என்ன வேண்டாம். நாரதரின் கலகம் நம்மையில் முடியும் என்று தானே கூறுவார்கள். பரமேஸ்வரா, எவருக்குமே கிடைக்காத பலம் ஒன்று எனக்கு கிடைத்திருக்கின்றது. இது சாதாரண பலம் அல்ல, ஞான பலம் என்று சான்றோர்கள் கூறினார்கள். அதனால் நான் அருந்தவதை விட அகில உலகையே ஆளும் ஈசன் தாங்கள் அருந்தினால் மிக சிறந்தது என்று கொண்டு வந்தேன். பழத்தை கொண்டு வந்து நாடகத்தை தொடங்குகின்றார். நடத்து. உறுதியாக கூறுகின்றேன், வேறு என்ற நோக்கத்தோடும் அல்ல. நீங்கள் உண்ண வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடுதான் கொண்டு வந்தேன். ஏற்றுக்கொள்ளுங்கள். பொறுப்பை என்னிடம் தந்து விட்டாயா? உன் சார்பாக நானே அதை தொடங்குகிறேன். எந்த சுவாமி இது? பாசத்தோடு நாரதன் கனியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். அதை அருந்தாமல் அவனை பரிகாசம் செய்கிறீர்களே. உமா, சக்தி இல்லையே சிவம் இல்லை. இது சான்றோர் வாக்கு. அதை நானும் ஒப்புக்கொண்டு விட்டேன். உலகில் உள்ளோர் அம்மையப்பன் என்றுதான் சொல்கிறார்களே தவிர அப்பன் அம்மை என்றா சொல்கிறார்கள். ஆகையால் இதை நான் உண்பதை விட நீ உண்பதுதான் சால சிறந்தது. சுவாமி, தாங்களே நாங்கள் அம்மையப்பன் என்று சொல்லிவிட்டீர்களே. இனி இக்கனி நமக்கு. அத்துடன் வருங்காலம் பிள்ளைகளின் கையில். இதனால் கனியை அவர்களிடமே கொடுத்து விடலாம். விநாயகா, வேலவா. அம்மா, 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 இது என்ன? ஓ, பழமா? இது எனக்கு இல்லை அம்மா, எனக்கு தான் பழம். முடியாது, நான் தான் முதல் பிள்ளை. பழம் எனக்கு தான். இல்லை அம்மா, நான் தான் செல்ல பிள்ளை. எனக்கு தான் பழம். சரி, இதற்காக இருவரும் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம். இருவரும் பகிர்ந்து ஆளுக்கு பாதி எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை இல்லை, பழத்தை பிரிக்க கூடாது. முழு பழமாக சாப்பிட்டால் தான் பலன் உண்டு. என்ன நாரதா? ஆமாம், உண்மை உண்மை. சுவாமி, இருவரும் கேட்கிறார்களே, இதை யாருக்கென்று கொடுப்பது? அப்படி இது ஞானப்பழம். இதை பெற நம் பிள்ளைகளுக்கு தகுதி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டாமா? ஆகையால் ஏதாவது சோதனை நடக்க அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இதை கொடுத்து விடும். சரிதான். இந்த சோதிப்பது, சோதனைக்குள்ளாக்குவது, இதில் தேர்ந்தவர் தாங்கள் தான். என்னை பொறுத்தவரை பிறர் கண்
விநாயகா, வேலவா, உங்கள் இருவரையும் இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகின்றோ அவர்களுக்குத்தான் இந்த ஞான பலம். உலகத்தை தானே, இது ஒரு நொடியை சுற்றி வருகிறேன். வேலவா, அவ்வளவு விரைவாக எப்படி சுற்றி வரப்போகிறாய்? என் மயமீதேறி ஒரு நொடியை சுற்றி வந்து இந்த பலத்தை நானே பெறுகிறேன். உலகத்தை சுற்றி வர வேண்டும், அப்படித்தானே? நாரதரே, அம்மை அப்பன் என்றால் என்ன? உலகம் என்றால் என்ன? உலகம்தான் அம்மை அப்பன், அம்மை அப்பன் தான் உலகம். அப்படியானால் எனது தாய் தந்தையை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம். அதில் என்ன சந்தேகம்? உலகத்தையே காக்கும் இவர்களை சுற்றி வந்தாலே அகில உலகமும் வலம் வந்ததாக அர்த்தம். என்ன அகத்தியரே, நன்றாக சொன்னீர். நாரதரே, நன்றாக சொன்னீர்கள். இதோ அம்மை அப்பனை சுற்றி வந்து பலத்தை நானே பெறுகிறேன். நாரதா, நீ எண்ணி வந்து காரியம் சுலபமாக முடிந்து விட்டதா? சிவசிவா, அப்படி என்ன வேண்டாம். சுவாமி, என்ன இது? பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்பதற்கு உதாரணம் காட்டிவிட்டு போகிறான் உன் மகன். அவனை இப்படியே விட்டு விடுவதா? முருகா, கதிர்வேலி, இது எமது விளையாட்டுக்களில் ஒன்று. வினையாக கொள்ளாதே, நில். முருகா, நீ கோபப்படும் அளவுக்கு பெரும் தவறு ஒன்றும் நடந்து விடவில்லை. நில், தனித்து செல்லாதே, என் சொல்லை கேள். தம்பி, இந்த பழத்தை நீயே வைத்துக்கொள். எங்களை விட்டு பிரிந்து செல்லாது. தம்பி, தம்பி.
ஞான பண்டிதா? ஓ, ஔவையார். வேலவா, வேதமுற்றம் கற்றவனே, அதையும் தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என்ற பெயர் பெற்றவர். உனக்கு நான் அறிவுரை சொல்லலாமா? கூறும் அடியார்கள் விடை தீர்க்கும் குமரா, உன்னிடத்தில் குறை காணலாமா? ஞானப்பழத்தை பிழிந்து ரசமன்றி நடுநாள் உணவும் கொடுத்த முருகானி பிரணவ ஞானப்பழத்தை பிழிந்து ரசமன்றி நடுநாள் உணவும் கொடுத்த நல்ல குருநாதன் உனக்கென்ன விதம் இக்கனியை நாம் எய்வது என்று நாடித்தான். முருகானி பிரணவ ஞானப்பழத்தை பிழிந்து ரசம் ஒன்றினொடு நாள் உணவும் கொடுத்த நல்ல குருநாதன் நீ. உனக்கென்ன விதமிக்கனே நாமேவதென்று நாடித்தான். அப்பனின் தனையை தரவில்லையாதரால் முருகா உனக்கு சாரும் ஒரு பிழையில்லையே. அப்பா, ஞான பலமே நீ, உனக்கு ஒரு பலம் தேவையா? அன்பு தெய்வமே, அருள் வடிவே, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று என் அறிவுக்கு சுட்டி காட்டிய தமிழ் கடவுளே, நீ தவறு செய்யலாமா? அம்மை அப்பனிடம் கோபப்படலாமா? வேண்டாம் ஐயா, வேண்டாம், நீ திரும்பிச் செல். ஔவையே, எவர் சொல்லுக்கும் நிற்காத நான் உன் குரல் கேட்டு நின்றதும் மீண்டும் திரும்பிச் செல்வேன் என்று முதுகு கட்டிவிட்டாய். அப்படி எண்ணாதே. அம்மை அப்பனுக்கு எல்லாம் கட்டுப்படாத நான் உன் தமிழ் புலமைக்காக சற்று நின்றேன். உன் பாட்டுக்கு நன்றி. வருகிறேன். முருகா, வடிவேலா, ஔவையே, நான் சென்று வருகிறேன். முருகா, முருகா உனக்கு குறுமுள்ள தூவா. ஏன் இப்படி கோவணத்துடன் கண்டு கொண்டு இம்புற்றோ தாண்டிய நாய்? முருகா நீ ஏன் இப்படி கோவணத்துடன் கண்டு கொண்டு இம்புற்றோ ஆண்டிய நாய்? எமது வினை பொடிவளவும் அல்லவோ வந்து நீ படிந்து இருக்கலாம். என் ஆஷான் அப்பன் அன்னையார் என்னவும் எண்ணினே தருமை என பழனி மாதாயில் சங்கரன் குடிகொண்ட சங்கரு கும்பிடும் தண்டபாணி 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 தெய்வமே. ஔவையே, நீ கூறும் சமாதானத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அம்மை எப்பனிடம் இருந்து ஒரு பலத்தை பெற எனக்கு தகுதி இல்லையா? எனக்கு அந்த பலம் தரக்கூடாதா? திருச்சபை தன்னில்
யாரால் முடியும்? ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று என்னை எனது தூண்டிய உன்னை மறுமுறை சந்தித்தால் அன்னை அப்பனுடன் தான் சந்திப்பேன். இது உறுதி. வருகிறேன், நான் வருகிறேன். முடியாது, நான் வரமாட்டேன். வேண்டுமென்றால் தந்தையை இங்கு வந்து பார்த்து சொல்லுங்கள். வீலவா, உன் தந்தைக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டு. அவரின் திருவிளையாடலில் இதுவும் ஒன்று. எதையும் தெரிந்து கொள்ள நான் விரும்பவில்லை. அப்படி சொல்லாதே, இதை கேள். அவர் தன்னுடைய பக்தர்களை மட்டுமே சோதித்தார். வேறு யாரை சோதித்தார்? பலமுறை என்னையும் சோதித்தார். இதெல்லாம் அவருக்கு ஒரு விளையாட்டு. அந்த கதைகளை பின்பு நான் சொல்கிறேன். ஓஹோ, அப்படியா? உன் சினம் தணிந்ததா? அப்பா, ஆத்திரத்தில் அவசரப்பட்டுவிட்டு என்னை மன்னியுங்கள். பாதகம் இல்லை. பழத்தின் காரணமாக நீ இங்கு வந்து நின்றுதான் இன்று முதல் இந்த இடம் பழனி என்ற உன் பெயரில் புண்ணிய தலமாக விளங்கட்டும். நல்லதொரு புரியுங்கள். நலமடைவாயா? மகாதேவா, முருகா, நீ அம்மை அப்பனுடன் காட்சி தருவது மனதுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. தமிழ் உதாட்டியே, தமிழின் அமுதமே, வாழ்க்கை பல்லாண்டு. பழம் நீர். எப்படி பழம் நீர்? எங்கே அன்பான உறவுகளே, எதை எடுப்பது, எதை விடுவது, எதை எடுப்பது, எதை விடுவது என்று எமக்கு புரியவில்லை. ஏனென்றால் இதை கதைக்க சென்றால் ஏறக்குறைய 30 நிமிடத்திற்கு மேல் செல்லும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கலைஞர்கள். முருகனுடைய ஒரு நடிப்பு, அதாவது அவனுடைய கோபம், அவனுடைய இளமையினுடைய தோற்றம், மிடுக்கான நடை என்பன விநாயகருக்குரிய பணிவான குணம். அங்கே பரமசிவனுடைய அந்த ஒரு கம்பீரமான ஒரு சிறப்பான ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு முகலட்சணம், பார்வதி தேவியினுடைய அந்த பதிவிரதையாக இருக்கின்ற அந்த பார்வதி தேவியினுடைய அந்த கனிந்த உள்ளமும், இப்படி நாரதர் என்று ஒவ்வொருவருக்கும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொருவருக்கும் ஏற்றால் போல் ஒவ்வொருவர்களுக்கு எது வரும் என்று கண்டுபிடித்து அதற்கேற்றால் போல் அந்த கதாபாத்திரங்களை உருவாக்கிய அந்த நெறியாழ்க்கை ஆசிரியருக்கும் எங்களது நன்றிகள். யார் யாருக்கு எது வரும் அதை முதல் கண்டுபிடிக்க வேண்டும். அதன் பின்புதான் அந்த கதாபாத்திரம் நிச்சயமாக சோபிக்கும். அந்த கதாபாத்திரங்களாக
இந்த அரங்கத்திலே வந்து எங்கள் உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்ட அந்த அற்புதமான கலைஞர்களை நாங்கள் இப்பொழுது வாசிக்கின்ற அவருடைய பேர் ஆஸ்லி அமர்சரன். அன்பு உறவுகளே, திவ்யா கே ஹால்தர், கவிசன் சுந்தரலிங்கம், கிருஷ்ணன் சுந்தரலிங்கம், தர்சன் பகிதரன், சகாஜா ரோசன் மகடி அர்ஜுனன், ரகசிகா தியாகராஜா, சாய்ந்தவி ராமச்சந்திரன், யஷானா விஜிதரன், கிசாரா சுகந்தன், விதுரா பிரதீபன், குரல் பதிவு பின்னணி ஒளி வடிவம் செல்வி அபிநயா சுரேஷ்குமார், நெறியாழ்க்கை ஆசிரியர் வசந்தி தேவி சுரேஷ்குமார். ஏகே அன்பான உறவுகளே, அரங்கம் நிறைந்த நன்றி. இவர்களை பாராட்டும் முகமாக, இவர்களுக்கு மரியாதை சிம்மமாக திருமதி தேவி மனோகரன் அவர்கள் இவர்களுக்கு மதிப்பளித்து அவருடைய உள்ளத்தினை ஆனந்தப்படுத்தி இருக்கிறார்கள். கொடுத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய இதயத்திலிருந்து வருகின்ற அந்த அன்பு இவர்களுக்கு ஆனந்தமான முறையில் கொண்டு செல்லட்டும். பூப்பெற்றார் தமிழாலய மாணவர்கள், இளம் குழந்தைகள் அடுத்த தலைமுறைக்கு நல்ல விதைகளை தேர்த்துக் கொண்டு வருகின்றார்கள். அந்த விதைகள் சரியான முறையிலே விதைத்து பெரு விருட்சமாக வரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு குழந்தைகளாக வளர்ந்து வருகின்ற நேரமாக நாங்கள் காண்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கருப்பொருளை சிறப்பாக எடுத்து அதனை நேர்த்தியான முறையில் இந்த அரங்கத்திலே வந்து கொண்டிருக்கின்ற பூப்பெற்றா தமிழாலய ஆசிரியர்கள், குழந்தைகள் எல்லாருக்கும் எங்களுடைய உள்ளங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர இருப்பது பாடல். மீண்டும் ஒரு சங்கீத கானம் கேட்டாதான் அது ஒரு நிறைவாக இருக்கும் நினைக்கிறேன். அந்த வகையில் திருமதி மீரா நித்யானந்தன் அவர்களின் மாணவிகள் கிஷாரா சுகந்தன் மற்றும் கிஷானா சுகந்தன் எங்களுக்காக சங்கீதம் பாட வருகிறார்கள். கேட்டு மகிழுங்கள். நன்றி. Thank you.
அந்த பாடலை வழங்கிய மாணவிகளுக்கு மதிப்பெடுப்பினை வழங்குவதற்காக திருமதி ஜேதி நகரேஸ்வரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்வது நடன தொகுப்பு தர்மத்தின் தெய்வ வடிவம் ஐயப்பனாக சபரிமலையை மைந்தனாய் அருளுடன் அவதரிக்கின்றான். சபரிமலையின் புனித மௌனத்தில் வீரமும் கருணையும் ஒன்றாய் திகழ்கின்றன. அவனது திருநாமம் தாளமாக ஒலிக்க அபிநயமும் நாட்டியமும் இன்று அர்ப்பணமாக மலர்கின்றது. நடன ஆசிரியை திருமதி கார்த்திகா சுரேஷ் அவர்களின் மாணவிகள் துவாரகா அன்றன் தவசேல்வம், ஐசானா விஜிதரன், கீதா சுகனி குமார் ராவ், சைந்தவி ராமச்சந்திரன், மிதுரா பிரதீபன், கிஷானா சுகந்தன், கிருஷ்ணவி ராஜித் குமார், அஸ்லின் கமலேஸ்வரன், அமிஷா கர்ணவேல், அவனிதா ஸ்ரீராஜ்குமார், சானா கவிலன், சாத்விகா லங்கேஷ், கியாரா சுரேஷ்குமார், மீரா பிரதீபன், சயானி கவிலன், சாம்பவி ராமச்சந்திரன், சந்தியா ஸ்லித்கம், சந்தியா கந்தையா, சாகித்யா கந்தையா, கர்ஷிகா லங்கேஷ், கீர்த்திகா பாலசுந்தரன் அவர்கள். இந்த நிமிடம் சென்று வருவோமா? யாரெல்லாம் தாயகத்தை நேசிக்கிறீர்கள்? கைதட்டுங்கள் பாபம். நன்றி.
யாரெல்லாம் தாயத்து போய் வந்து திருப்பி வந்தீங்க? நினைவு வந்ததா? கைதட்டுமா நினைவு வந்தாங்க. நன்றி. அருமையான ஒரு தாயக பாடல் கேட்டோம். அதனைத் தொடர்ந்து உரையாற்றல் ஒன்று வழங்க இங்கே செல்வி பூர்விகா நடராஜா வருகிறார். ஒழுக்கம் என்ற தலைப்பில் உங்களுக்காக ஒரு உரையாற்றல். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழிய அன்னை தமிழுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பூர்விகா. நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒழுக்கம். ஒரு மாதரின் நன்னடத்தையும் நட்பண்பும் தான் ஒழுக்கம் எனப்படுகிறது. ஒழுக்கம் உயிரை விட மேலானது. ஒழுக்கம் விழுப்பும் திரளான். ஒழுக்கம் உயிரினும் பற்படும். ஒழுக்கமே உலகில் உள்ள அனைவருக்கும் உயர்வை தருகிறது. அந்த ஒழுக்கமே உயிரை விட சிறந்ததாக போற்றப்படும் என திருவள்ளுவர் கூறுகிறார். நல்லொழுக்கமே செல்வம் என்கிறது நான்மணி கருத்து. அழுக்காருடைய கண் ஆக்கம் போன்றே ஒழுக்கமில்லான் கண் உயர்வு. பொறாமை உடையவனிடம் செல்வம் சேர்வதில்லை. அதுபோல ஒழுக்கமில்லாதவனிடம் உயர்வில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார். திருவள்ளுவர் ஒழுக்கம் உடைமை என்று அதிகாரத்தில் பல ஒழுக்க பண்புகளை கூறியுள்ளார். ஒழுக்க பண்புகள் என்பது சினம், பொறாமை கொள்ளாதிருத்தல், பொய் பேசாமை, பெரியவர்களை மதித்தல், தீய செயல்களை செய்யாமல் இருத்தல், அன்பு மற்றும் அறவழியில் நடத்தல் போன்றவை ஆகும். திருக்குறள், ஆத்திசூடி, கொன்றைவேன், நாலடியார் போன்ற பல அற இலக்கியங்கள் ஒழுக்கத்தின் மேன்மையை கூறுகின்றன. நன்றிக்கு விட்டாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் எதிர்ப்பை தரும். இந்த குறளில் வள்ளுவர் நல்லொழுக்கம் வாழ்க்கையில் நன்மையை தரும், தீயொழுக்கம் தீரான துன்பம் தரும் என்கிறார். மகாத்மா காந்தி அடிகளின் 3 குரங்கு பொம்மைகள் தீயவை கேளாதே, தீயவை பார்க்காதே, தீயவை பேசாதே எனும் ஒழுக்க பண்புகளை கூறுகிறது. ஒழுக்கம் எப்போதும் மேன்மையை தருவதாகும். உடல் நலத்தையும் மனநலத்தையும் பெற்றுத் தரவல்லது. நல்ல இன்பமான நல்வாழ்வுக்கு விட்டாக இருக்கும். ஒழுக்கமான வாழ்க்கையினால் மாந்தர்கள் உயர் நிலையை அடைவார்கள். ஒழுக்கமான நல்ல பெயரை பெற்றுத்தரும். சமூகத்தில் நன்மதிப்பையும் மரியாதையும் பெற்றுத்தரும். மாணவ பருவத்திலேயே ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் நாட்டுப்பற்றையும் வளர்க்க எந்தவிடம் வேதங்கள் இன்றி அனைவரையும் மதிக்க வேண்டும். ஒழுக்கமாக வாழும் வாழ்க்கை தவம் ஒழுக்கத்தை உயிருக்கு மேலாக உயர்த்தினார் உலக பொறுமறை படைத்த வள்ளுவர். அறிவு பெற்ற மனிதனுக்கு இன்று அவசியம் தேவை நல்லொழுக்கம். ஒழுக்கம் உயிர், ஒழுக்கமே உண்மை செல்வம். எனவே நல்லொழுக்கத்தை கடைபிடித்து வாழ்வில் உயர்வும் ஒழுக்கத்தினால் கிடைக்கும் உயர்வே தலை சிறந்தது என்று கூறி பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒழுக்கத்தை அழுத்த திருத்தமாக உரையாற்றிய திருநீதி இப்பொழுது மதிப்பளிப்பு செய்வதற்காக சுபிக்ஷா புஷ்பராஜா அவர்களை அழைக்கின்றோம். வாருங்கள்.
தமிழை வளர்த்த திருத்தமாக சிறப்பான முறையில் எச்சரித்த அந்த குழந்தைகள் இன்னமும் ஒரு பாராட்டினை தெரிவித்தால் மிக நன்றாக இருக்கும். அற்புதமான பாடல்கள் எல்லாம் இந்த அரங்கத்தில் எங்களுடைய மனதினை வருடிக் கொண்டு வருகின்றது. தொடர்ச்சியாக இந்த அரங்கத்திலே காவடி
சிறப்பான முறையில் இந்த அரங்கத்திலே காவடியாடிய அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இவர்களை மதிப்பளிக்க நாங்கள் அழைப்பது திருமதி லோகநாதன் அவர்களை அன்பர் அழைக்கின்றோம். வாருங்கள் திருமதி லோகநாதன் அவர்கள். திருமதி லோகநாதன் வாருங்கள். திருமதி வேணி அவர்களுடைய கரங்களால் இப்பொழுது மதிப்பளிக்கப்படுகின்றது. காவடி ஆடிய அந்த கலைஞர்களுக்கு கொடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய அன்பினை. காவடி நடனம் கண்டு மகிழ்ந்தோம். தொடர்வது கரக நடனம். அவருடைய நெறியாழ்க்கையிலே தொடர்வது கரகம். கரக நடனமானது தமிழரின் பழமையான நாட்டுப்புற நடனங்களில் ஒன்றாகும். இது பொதுவாக அம்மன் வழிபாட்டுடன் தொடர்புடையது. இது மக்களின் வாழ்வியலை நம்பிக்கையையும் பிரதிபலிப்பதுடன் நற்காரியங்கள் நிறைவேற வேண்டி ஆடப்படுவதாக பக்தி, தாளம், அழகு இவனை இணைந்து தமிழர் கலாச்சாரத்தின் பெருமையை வெளிப்படுத்தி ஆட வருகின்றார்கள். கலைஞர்கள் தினேயா ஜெயகாந்தன், அபிநயா ஜெயகாந்தன், நட்சனா மயில்வாகனம், ரூபினா மயில்வாகனம், நவீனா நாகராஜா, சரணி அமுதேஸ்வரன், பிரியா, ஜேசி, ஷோயிஷா, சார்மிதா, சந்திரகுமார் ஆகியோர்கள். வரவேற்றுக் கொள்ளுங்கள் நர்த்தகிகளை, கலைஞர்களை வரவேற்றுக் கொள்ளுங்கள். அன்பான உறவுகளே, உங்களுடைய கரவழி மத்தியில் மேலே அமர்த்தி விட்டு
காமாட்சி அம்பாளுக்கு கரகமெடுக்க என்று எங்கள் ஸ்ரீ நவதுர்காதேவி அம்பாள் ஆலயத்தின் மண்டபத்திலே அவளுக்கு விருப்பமான அந்த வேப்பிலையை வைத்து சிறப்பான முறையில் அந்த கரக நடனத்தை இந்த அரங்கத்திலே தரப்பட தந்தார்கள். செல்வி திருதிகா பவுனியார் அவருடைய நெறியாட்கள் அந்த குழந்தைகள் இப்பொழுது அவர்களை மதிப்பளிக்க கோவிதா விஜயேந்திரன் அவர்கள் இப்பொழுது அவர்களை மதிப்பளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கிராமிய நடனங்களாக இருக்கின்ற காவடி நடனம், கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் என்று பல வகையான நடனங்கள் இருக்கின்றது. அந்த நடனங்களிலே காவடி ஆட்டம், கரகாட்டம் என்பன இந்த அரங்கத்திலே சிறப்பான முறையில் இடம்பெற்றது. நன்றி. அன்பான உறவுகளே, பொறுமையை காத்து 2026 ஆண்டுக்கான ஸ்ரீ நவதுர்காதேவி அம்பாள் ஆலயத்திலே நடைபெற்ற இந்த அற்புதமான பொங்கல் விழாவை அகமகிழ்ந்து கண்டு கழித்தீர்கள். ஆனந்தம், பிரமானந்தம். இந்த வருடமல்ல, ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய வாழ்க்கை ஆனந்தமான முறையிலே மிகவும் அற்புதமான முறையிலே இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ நவதுர்காதேவியுடைய பாதம் கழித்து எங்களுக்கு இன்னும் குழந்தைகளை இந்த அரங்கத்திலே ஏற்றி மகிழ்வித்து நாங்கள் மகிழ வேண்டும் என்ற விருப்பம். ஆனால் நேரங்கள் எங்களுக்கு வந்து போகவில்லை. காரணம், எங்களுடைய சிறிய குழந்தைகளை நாங்கள் முன்னேற்ற வேண்டும் என்று ஒரு அவா. அதனால்தான் ஏதாவது சிறு சிறு தவறுகள் உண்மையில் இருந்தால் பெருமனது கொண்டு நீங்கள் மன்னிப்பீர்கள் என்ற எண்ணத்திலே இதுவரை சிறப்பான நிகழ்வுகளை எல்லாவற்றையும் கண்டுகளித்த உங்களுக்கு மிகவும் நன்றி கடன்பட்டவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். மீண்டும் இதுபோன்ற சந்தர்ப்பங்களிலே என்னுடன் இணைந்து நீண்ட காலமாக நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக இருக்கின்ற திருதிகா பவுனியாருக்கும் மற்றும் இன்று இணைந்த ஒரு அறிவிப்பாளி தொகுப்பாளினியாக இன்னும் ஓரிரு வருடங்களிலே எங்களை மிஞ்சுகின்ற ஒரு சிறப்பான ஒரு தொகுப்பாளினியாக விடுவார் என்ற நம்பிக்கையிலே தினேகா ஜெயகாந்தன், செல்வி தினேகா ஜெயகாந்தன் அவர்களை மனதில் கொண்டு அவர்களை வாழ்த்தி மீண்டும் அடுத்த வருடம் இறை அருளால் மீண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களை காணப்பதை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் சிவகுருநாதன் சக்தி. வணக்கம் பணவர்களே. இன்னும் ஒரு முறை அனைவரும் ஒரு இனிய சந்தர்ப்பத்தை சந்திக்கும் வரை விடைபெறுவது நன்றி. சிறந்த முறையிலே ஒளி அமைப்பு செய்த திரு ரூபன் அவர்களுக்கு எங்களது இனிமையான முதற்கண் வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பான முறையிலே ஒளித்தொகுப்பை தொகுப்பினை எங்களுக்கு இந்த ஒளி வாங்கியை சிறப்பான முறையில் கண்ட அந்த ரூபன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, யாரோ ஒரு அடியவர் தனது மூக்கு கண்ணாடியை மறந்து விட்டிருக்கின்றார். தனது மூக்கு கண்ணாடியை மறந்து வீடு